அடுக்கு அடுப்படியில் அக்கா இன்னைக்கு பிரண்டை செடி பாருங்கள் வச்சுருக்கேன். சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு பாருங்கள். தெரியுதாப்பா எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள். அப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த தண்ணி பைப்பு வழியாகவே அப்படி ஸ்ட்ரைட்டாக தண்ணி குழா வழியாகவே போயிருக்கு. லைட்டாக ஒரு சின்ன குட்டியாக ஒரு கை விரல் அளவு தான் வச்சேன். செடியே சின்னதாக குட்டியாக வச்சேன். ஒரே ஒரு இந்த கணு இருக்குல்ல, அந்த ஒரு கணு வரைக்கும் தான் வச்சேன் நான். அது வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கு, நீட்டாக வந்திருக்கு. அப்படியே எங்கள் அம்மா சொல்லுவாங்க வேலியில் அப்படியே படருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு அக்கா வீட்டில். அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்கள். தெரியுதா? அக்கா குட்டையாக இருக்கிறேன், அதனால் அவ்வளோதான் எடுக்க முடியுது வீடியோ. இது இன்றைக்கி அக்கா கட் பண்ணிவிட்டு பிரண்டை இன்றைக்கி சட்னி செய்ய போகிறேன். இந்த அளவுக்கு இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வரும், அப்படியே துளிர் வந்துடும், அப்படியே துளிர் விடும். இது அளவு அக்கா இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பிரண்டை வேலியாக தான் படரும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அக்கா வந்து சின்னதாக ஒரு குச்சி தான் வச்சேன், சின்னதாக கிளையாக கூட வைக்கல, இந்த அளவு ஒரு குச்சி தான் வச்சேன். அது நீட்டாக அந்த தண்ணி பைப்பு வழியாகவே நீட்டாக நெட்டுக்கு போயிடுச்சு. அது அப்படியே படரும்னு தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம். இது இன்றைக்கி அக்கா, இது நம்ம வீட்டு பிரண்டை இன்றைக்கி சட்னிக்கு அக்கா யூஸ் பண்ண போகிறேன். எப்படி சட்னி செய்வோம் பார்ப்போம் வாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா கட் பண்ணி நார் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம அலசி வச்சுக்கணும். பிரண்டை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு இப்போ தான் சொல்கிறாங்கப்பா, எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா எங்கள் ஆச்சி ஊர்லலாம் வேலியில் தான் கிடக்கும், பார்த்துருக்குறேன். வீட்டில் வைக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் கிராமத்தில் வெளியே தான் கிடக்கும். ஆனால் இது வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கமெண்டில் யாருக்காவது வீட்டில் வைக்கலாமான்னு தெரிஞ்ச அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிரண்டையை அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெயோ தேங்காய் எதுனாலும் ஆயில் போட்டுக்கோங்கப்பா. கை ரொம்ப அரிக்கும், எனக்கு அரிச்சுது. அதனால் ஏதாவது ஒரு ஆயிலத்தை கையில் தடவிட்டு அதை கட் பண்ணுங்கள். கட் பண்ணி இந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு புளி ஒரு 3 காஞ்ச மிளகா எடுத்துகிட்டு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இந்த கொஞ்சம் புளி, அவ்வளோதான். இதை நம்ம இப்போ இதை சட்னி செய்ய ஆரம்பிப்போம். இப்போ ஒரு வடச்சட்டியில் அக்கா எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எந்த ஆயில்னாலும் ஊற்றிக்கலாம். அக்கா ரீபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன், ஃபார்ச்சூன் ஆயில். நான் எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டு எங்கள் அம்மா ஸ்டைலில் அப்படியே போட்டு வதக்கிடுவாங்க. நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த பிரண்டை வேகிறதுல தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி அரிப்பு அந்த மாதிரிலாம் புளியும் நல்லா அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறமா நம்ம பிரண்டையும் நல்லா வேகணும், எண்ணெயிலே வெந்துடணும். இப்போவே இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டையும் அக்கா போட்டு வதக்கிறது. கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்குது. நல்லா வதங்கணும். ஆயில் பாருங்கள் அக்கா எவ்வளோ விட்டுருக்கேன்னு. ஆயிலே வேகணும் அந்த பிரண்டை. பார்த்தீங்களா பிரண்டை எவ்வளோ நிறம் மாறிடுச்சுன்னு? இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள், க்ரீனிஷ் எல்லாம் நல்லா மாறிடுச்சு. அப்போது பிரண்டை வந்து எண்ணெயிலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து அக்கா ஆற வச்சிடு. அவ்வளோதான், ஆறிடுச்சு. அக்கா மிக்ஸி ஜாரில் போட்டேன். ஏற்கனவே நம்ம சால்ட்லாம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா சட்னி பார்த்து அரைச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சின்னதாக இதுக்கு ஒரு தாளிசம் போட்டுருங்க. இப்போ பிரண்டை வதக்குன அதே வடச்சட்டியில் 1 ஸ்பூன் போல் தான் ஆயில் விட்டுருக்குறேன். ஆயில் கொஞ்சம் காயட்டும். இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு மொத்தத்துக்குமே 1/2 ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அக்காவுக்கு வந்து சட்னி ரொம்ப கம்மி. வீட்டில் உள்ள பிரண்டையை தானே எடுத்தேன். வெளியே கீரைக்காரங்களுக்கெலாம் சொல்லி வச்செல்லாம் வாங்கலை. நான் வீட்டில் என் வீட்டில் எனக்கு எவ்வளோ இருந்ததோ அதை மட்டும்தான் செய்கிறேன் இன்றைக்கி. அதனால் வீட்டில் இருந்து பறித்த பிரண்டை தான், அதனால் ரொம்ப கம்மி. அதனால் அக்கா தாளிப்பும் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு பொடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ தாளிசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். இருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு அழித்து போட்டு வரேன். அவ்வளோதான். நீங்களும் பிரண்டை துவையல் செஞ்சு பாருங்கள், ரதியக்கா ஸ்டைலில். இது எங்கள் அம்மா ஸ்டைலு. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரண்டை சட்னி துவையலும் செய்யலாம். அக்கா இன்றைக்கி சட்னியாக தான் அதை அரைச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிருக்கலாம். இவ்வளோ தான். ஏன்னா இது வீட்டிலே எடுத்த பிரண்டை, அதனால் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டிலே நம்ம எங்கள் வீட்டில் விளைஞ்ச பிரண்டை, அதனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அதனால் கொஞ்சமாக இருக்கிற காரணமே நான் வந்து வெளியே இருந்து வாங்காமல் வீட்டில் உள்ள பிரண்டையை மட்டும் எடுத்து, அந்த இலைலாம் யூஸ் பண்ணுவாங்களாம், அக்கா யூஸ் பண்ணதில்லை. அதனால் அக்கா இலையெல்லாம் கழிச்சிட்டு முத்தின பிரண்டையெல்லாம் கழிச்சிட்டு பிஞ்சை மட்டும்தான் நார் எடுத்துகிட்டு அக்கா வதக்கிருக்குது. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள்.
தயவுசெய்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்ஸு, கையில் ஆயிலு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் தடவிட்டு தான் நம்ம வந்து பிரண்டையை க்ளீன் பண்ணணும். சரியா? தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அக்கா அடுப்படியில் வந்து ரதியக்கா அடுப்படியில் இது 15வது சட்னி 15 பண்ணியிருக்கிறேன் அக்கா. நீங்கள் ரதியக்கா அடுப்படியில் வீடியோ போய் பாருங்கள். அக்கா 15 சட்னி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சட்னிலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.